வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சென்னை மாவட்டத்தில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையை பார்வையிட 6 தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் பிஜேபியும் சிக்கிமில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சியும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கின்றன. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் அமித் பாங்கல் தகுதி பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடவுள்ள அலுவலர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திரா மற்றும் ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளும் வரும் செவ்வாய்க்கிழமை எண்ணப்படுகின்றன. தமிழகத்தின் விளவங்கோடு உட்பட நாடு முழுவதும் 26 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியும் அன்றைய தினம் மேற்கொள்ளப்படுகிறது. தேர்தல் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பொது பார்வையாளர்கள் இன்று சென்னை வந்துள்ளனர். சென்னை வடக்கு தொகுதிக்கு திரு கார்த்திகே தான்ஜி புத்தபாட்டியும் திரு ராஜேஷ்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை மத்திய தொகுதிக்கு திரு ஜிதேந்திரா ககுஸ்தேவும் டாக்டர் டி சுரேஷும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை தெற்கு தொகுதிக்கு திரு முத்தாதா ரவிச்சந்திராவும் திரு முகமது சஃபீக் சக்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே இந்த 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் சென்னை மாநகராட்சி ஆணையருமான திரு ஜே ராதாகிருஷ்ணன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த மையங்களில் தபால் வாக்கு எண்ணும் அறை, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் வாக்கு எண்ணும் பகுதி, ஊடக மையம், குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, மின் வசதி, வாக்கு எண்ணும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான உணவு ஏற்பாடுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், வாகன நிறுத்த இடங்கள் உள்ளிட்ட முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தனியார் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா மற்றும் தேர்தல் பார்வையாளர் திரு ஒனில் கிளமெண்ட் ஒரியா ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அரக்கோணம் மக்களவைத் தொகுதி வாக்கு எண்ணும் மையத்திலும் தேர்தல் பொது பார்வையாளர் திரு சுனில்குமார் இன்று ஆய்வு செய்தார். அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றி பெற்று மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறது. இன்று 50 இடங்களுக்கு வெளியிடப்பட்ட முடிவுகளில் பிஜேபி 36 இடங்களை பிடித்துள்ளது. இம்மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏற்கனவே 10 இடங்களில் பிஜேபி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் திரு பேமா காந்து, துணை முதலமைச்சர் திரு சவுனா மெயின் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். இம்மாநிலத்தில் தேசிய மக்கள் கட்சி 5 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சுயேட்சிகள் தலா 3 இடங்களிலும், அருணாச்சல் மக்கள் கட்சி 2 இடங்களிலும், காங்கிரஸ் 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளது. சிக்கிம் மாநிலத்தில் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. 32 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட சிக்கிமில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா 31 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. சிக்கிம் ஜனநாயக முன்னணி 1 இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளது. முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் தாம் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில செய்திப் பிரிவு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை 9 மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. இந்த அலைவரிசையில் காலை 9 மணி தொடங்கி இரவு 8 மணி வரை மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் இடம்பெறுகின்றன. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கும் இந்த ஒலிபரப்பை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார்.
கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாறில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை நீலகிரி முதல் திண்டுக்கல் வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கரூர், நாமக்கல் உள்ளிட்ட வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. தென் தமிழகம் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் அடுத்த 4 நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் கூறினார். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளது. 5 அருவிகளில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குவது குற்றாலம். இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சிற்றருவி ஆகிய அருவிகளில் நீர்வரத்து ஆர்ப்பரித்து கொட்டும். இங்கு குளித்து மகிழ்வதற்காக தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை குற்றாலம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிகளில் முன்கூட்டியே பெய்ததால் அனைத்து அருவிகளில் நீர்வரத்து துவங்கியது. இந்த நிலையில் இன்று வார விடுமுறை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறையால் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்காக படையெடுத்து வருவதால் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. தென்காசியிலிருந்து செந்தில். மாவட்டச் செய்திகள். திருப்பூர் நஞ்சராயன்குளம் பறவைகள் சரணாலயம் பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சுற்றுலா வளர்ச்சிப் பணிகள் குறித்து அம்மாவட்ட சுற்றுலா அலுவலர் திரு அரவிந்த்குமார் தலைமையில் அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் பாடநூல்கள் அனுப்பி வைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையை அடுத்த தென்கடப்பத்தங்கல் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் மகாபாரத திருவிழாவின் முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி கடற்கரையில் திரிவேணி சங்கமம் சூரிய உதயத்தை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மாடத்திலிருந்து கண்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் அமித் பங்கல் தகுதி பெற்றுள்ளார். தாய்லாந்தின் பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதிச் சுற்றுப் போட்டியின் ஆடவர் 51 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் லியூ சுவாங்கை வென்றார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற ஏற்கனவே தகுதி பெற்றுள்ள இந்திய குத்துச்சண்டை வீரர்கள் நிஷாந்த் தேவ், நிக்காந்த் ஜரீன், பிரீத்தி பவார், லவ்லினா பர்கோஹேன் ஆகியோரை தொடர்ந்து அமித் பாங்கலும் தகுதி பெற்றுள்ளார். தைவான் ஓபன் தடகளப் போட்டியின் 800 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் அங்கேஷ் சௌத்ரி தங்கப்பதக்கத்தையும் சோம்நாத் சௌஹான் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றுள்ளனர். மகளிர் நீளம் தாண்டுதலில் 6.43 மீட்டர் தூரம் தாண்டி இந்தியாவின் நயானா ஜேம்ஸ் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி பப்புவா நியூகினியா அணியை எதிர்கொள்கிறது. கயானாவில் இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டுப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சென்னை மாவட்டத்தில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையை பார்வையிட 6 தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் பிஜேபியும் சிக்கிமில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சியும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கின்றன. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் அமித் பாங்கல் தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.